கருணாநிதி ஆட்சி காலம், அதுக்கு பிறகு ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் யார் வந்தாலும் மேல தான் கொண்டு போயிருக்காங்களே ஒழிய கீழ கொண்டு வரல. காலை உணவு திட்டமாவும் அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. அத யாருமே குறை சொல்லல. அதே மாதிரி வந்து பெண்களுக்கான பல திட்டங்கள். ஆனா இந்த திட்டங்கள் வந்து ரூ. 1000 எந்த கேட்டகரி? யார நீ எம்பவர் பண்ற? இது நான் திரும்பவும் சொல்றேங்க. இது ரொம்ப அதாவது இத மேம்போக்கா பார்த்தா நீ எப்படி இத எதிர்க்கலாம்? ஒரு ஏழைப்பாழ கையில ரூ. 1000 வருது உனக்கு பிடிக்கலையான்னு தோணும். அப்படி பார்க்காதீங்க. இதுவரைக்கும் வரக்கூடிய இலவசங்களுக்கும் இதுக்கும் அடிப்படையில ஒரு வித்தியாசம் உண்டு. மறுபடியும் இலவசங்கள்னும் போது குறியீட்டு அளவுல புரிதலுக்காக நாம் சொல்லுகிறோம். திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க அருளே. சுகாதாரத்துக்கும் கல்விக்குமான அந்த ஆ, நிதி உதவி, ஃப்ரீ பாய்ஸ், இலவசங்கள் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அதை தவிர மற்றது எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தை பொருளாதார கஜானாவுக்கு கொண்டு வரக்கூடியது. அது ஒரு விதத்தில் கையூட்டு தான். ஆனால் இது வந்து இந்த கட்சிகளுக்கு ரொம்ப லாபமாக போயிடுச்சு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்னென்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியே மீண்டும் திரும்ப அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்கு. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.